ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்முடைய மத்தியில் இருப்பதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்கள் எல்லாரையும் அபிஷேகத்தில் நிரப்பும் என்று அந்த புதிய அபிஷேகத்துக்காக கொஞ்ச நேரம் காத்திருப்போம். ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகித்து நிரப்பி புதிய காரியங்களை ஆவியானவர் செய்யும்படி கேட்போம். ஆவியானவரே, உம்முடைய மெய்யான பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கட்டும். இந்த நாளில் எங்கள் மேல் இறங்கட்டும். இந்த மாதம் முழுவதிலும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் நடத்த ஆவியானவருடைய அசைவு எங்களுக்கு தேவை. ஆவியானவருடைய விடுதலை எங்களுக்கு தேவை. நல்லா காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், பொறுமையாக ஜெபம் பண்ணுவோம். என்னை நீர் நிரப்பும், எனக்கு நீர் தேவை ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்னிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதியாய் நீர் புறப்பட்டு வரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய மகிமையை காண உதவி செய்தருளும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. Thank you. சபை நடுவே உலாவி வருகிறவரே, சபை நடுவே எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அசைவாடுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அசைவாடுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அசைவாடுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அந்த பலன் இறங்கி வரட்டும், கிருபை இறங்கி வரட்டும். புதிய பாஷைகளை பேசி ஜெபமணி கொண்டிருங்கள். ஜெபத்தில் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தணும். வேத வாசிக்கிறதுல உற்சாகப்படுத்தணும். இந்த மாதம் குடும்பத்தை நல்லா நடத்துகிறதுல ஒரு சமாதானம் இந்த வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், கவலை இல்லாமல் குடும்பத்தை நடத்த நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் சந்திக்க, புதிய அற்புதத்தை செய்ய எல்லாரும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் ஜெபமணி கொண்டிருப்போம். ஆவியானவரே, அசைவாடும், அசைவாடும், அசைவாடும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் அசைவாடும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அசைவாடும், ஒவ்வொருவருடைய கர்த்தாவே ஆவியிலும் அசைவாடும், அசைவாடும். ஆவியானவரே, ஓ காந்தரி பிஹூனா தரா ஹாலாதுர் யாத்தரபா ஷாந்தலபா கபா 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 கராந்தல ஹாந்தரி கது ஹுதுரு லோல கத்தரபா ஷபுதுன மாக்கத்தலபா கதருபதரபா கத்தலபா கதபா சகத்தலபா ஷதலா தரா தர துரதுல தரபா. உம்முடைய சரீரமாகிய சபை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும், தூர இடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஓ ராந்தல கத்தரா ஹரிபிரிய உனமா கலபாரா ஹலா தூரமா கலபா தரபா கத்தரபா ஷதரபா கரபா கரபா கத்தலபா கரபா கபா 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 கத்தலபா கத்தரபா. இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய குடும்பங்களை நடத்த கைகளை உயர்த்தி எங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தனிமையாக இருக்கிறவர்களை நீர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. கர்த்தாவே, குடும்பமாய் இருக்கிறவர்களை நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாக நடத்த, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உலாவி வரணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதான வாழ்த்துதல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே வீட்டுக்குள்ள சுகம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள சுகம் இருக்கட்டும். இந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்கட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆசீர்வதித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதிலும் இருக்கிற சபையினுடைய ஆராதனைகளை ஆசீர்வதிக்க 2 கை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? சபையின் ஆராதனையை இந்த மாதம் முழுசும் நடத்தும் செய்திகளை நீர் கொடுப்பீராக. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. ஞானஸ்நானம் ஜனங்கள் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், நல்ல ஊழியம் செய்யணும். சபையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், நீர் உயர்த்தப்படணும். சபையை பரிசுத்தமாக நீர் பாதுகாத்து கொள்ளணும். சபைக்கு ஜனங்கள் வந்து போகும்போது அவர்களை பாதுகாக்கணும். சபை உம்முடையது. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட ஒரு சபை ஆண்டவரே. இந்த சபை உம்முடையது. நீர் அதற்கு தலையாயிருக்கிறீர். கர்த்தாவே, இது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்படுத்தின சபை. கரம் சுற்றி பாதாளத்தின் வாசல்கள், மந்திர ஆவிகள், தந்திர ஆவிகள், பொல்லாத ஆவிகள், போராட்ட ஆவிகள், பிசாசின் கிரியைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளும் வரக்கூடாது. சபைக்கு விரோதமாய் வரக்கூடாது. சபையினுடைய கர்த்தாவே லேண்டுகளுக்கோ கட்டிடங்களுக்கு விரோதமாக வரக்கூடாது. கைகளை சுற்றி சபைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். சபைக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற கேஸுகள், லேண்டுகளுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற கேஸுகள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களில் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளேயே இருந்து சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அத்தனை பேரையும் நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழப்போகிற ஆவியை அப்புறப்படுத்தும். ஐக்கியமும் சமாதானமும் சபைக்குள்ளே எப்பவும் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கரம் பிஸ்னஸ் செய்கிறவங்க மேலே ஆண்டவர் வரும்படி ஜெபமனும் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்க ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிற உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் தொழில்கள் விருத்தி அடையணும். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்கள், இந்த வியாபாரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே அற்புதத்தை செய்து அடையாளத்தை செய்து ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே எசேக்கியா ராஜா செய்த வேலைகளெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீரே. காரியத்தை கைகொடி வர பண்ணினீரே. அதே போல் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸ்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதுக்குரிய ஞானத்தை கட்டளையிடும். அந்த பிஸ்னஸ் ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிஸ்னஸாக இதை மாற்றி தருவீராக. இது நிமித்தம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஞானத்தை கொடும். நல்ல விருத்தி அடையட்டும். எந்த பிஸ்னஸாவது நஷ்டமாய் இருக்குமானால் இன்றைக்கு இந்த மாதத்தில் அந்த நஷ்டமெல்லாம் லாபமாக மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அது விருத்தி அடைந்து வளரும்படி ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேலைக்கு போகிறவர்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். வேலைக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள், கர்த்தாவே வேலை ஸ்தலத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக அவர்களை மாற்றுவீராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாக அந்த வேலை ஸ்தலத்திலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் காத்துக்கொள்ளும். அவள் கையில் வருகிற வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக நாங்கள் மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய சமூகம்
அவர்களோடு கூட இருக்கட்டும், விடுதலை ஆகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், அவர்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை கட்டளையிடும். ஆண்டவரை, தூர இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், NLCCயில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். குன்றத்தூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதியும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். வேலைக்கு செல்லாதவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள் வீட்டை பொறுப்பாய் கவனிக்க, உங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை தங்கியிருக்கத்தக்கதாக வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்கும்படி வீட்டை நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்க, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, ஆண்டவர் ஆண்டவரை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த வீட்டுக்குள்ளே சமாதான வாழ்த்துதலை நாங்கள் சொல்லுகிறோம். வீட்டில் வேலைகளை செய்யும் போதும், வீட்டை பராமரிக்கும் போதும், வீட்டை கவனிப்பதும் போதும் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து அவருடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்க உடைய கிருபை கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய சுகம், பலன், ஆரோக்கியம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க உடைய பிள்ளைகளுக்கு ஜெப ஆவி, துதியின் ஆவியை கொடும். சபைக்கு வர வேண்டிய நேரங்களில் வந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வாலிப பிள்ளைகள் எழுந்து நிலங்கள், ஸ்கூலுக்கு போகிறவர்கள், கல்லூரிக்கு போகிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல கல்லூரிகளுக்கு போகிறவர்கள், வாலிப பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானம் கொடும், நல்ல படிக்கிறதுக்கு ஒரு ஆவியை கொடும், நல்ல படிக்கிற உற்சாகத்தை தாரும். கர்த்தாவே, வேறு எந்த விதமான காரியங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கைகளை அசைத்து, நல்ல கைகளை அசைத்து. திருமணமாகாத பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் நடக்கிற திருமணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆமென். ஆண்டவர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை காரியங்களை இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணணும். வேலைக்காக ஜெபமனர்கள் கை வைத்து காண்பீங்கள். வேலைக்காக, வேலையில் ஆண்டவரை முன்னேற்றி போக, வேலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை காரியத்தை நீ சீக்கிரத்தில் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் வாய்க்க பண்ணுவீராக. ஆமேன். கைகளை அசைத்து, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவீராக. எல்லாரும் கைகளை அசைத்து இந்த மாதத்தில் கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெற்று, கடன் பிரச்சனைகளில் இருந்து குடும்பங்கள் விடுதலை பெற்று வெளியே வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். 5ஆம் வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான்கள். உம்மை நம்பி இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் 3 ஆசீர்வாதம். 1, ஆண்டவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். 2வது, ஆண்டவருக்குள் பலன் கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய வீடு என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய சபையிலே வாசமாயிருக்க விரும்ப வேண்டும். 2 முக்கியமான காரியங்கள். ஆண்டவருடைய வீட்டுக்கு நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருவது ஒரு இன்பமான ஒரு நேரம். அது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு இன்பமான ஒரு நேரத்தை ஆண்டவர் சபையில் தருகிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஒரு ஆண்டவர் ஒரு இன்பத்தை தருகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது அது ஒரு பெரிய இன்பமான நேரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான ஒரு நேரம். அதுதான் ரொம்ப முக்கியம். சபை ஒரு இன்பமான ஒரு இடம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். அதை பற்றி படிக்கும்போது சங்கீதம் 122:1 வாசிப்போம். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது அவர்கள் சொன்னபோது அவருக்கு என்ன வந்தது? ரொம்ப மகிழ்ச்சி வந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம், ஒரு இன்பமான ஒரு இடம். ஆகினால் சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல, சிலர் விட்டுவிடுகிறது போல, சபை கூடி வருகிறதை நாம் விட்டுவிடாமல், நாளானது சமீபத்து வருகிறபடியினால் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே அந்த டிலைட் நமக்கு ரொம்ப வேணும். மகிழ்ச்சி, இன்பம், அந்த சபையில் இருக்கிற இன்பம், சபையில் இருக்கிற மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் அனுபவிக்க வேண்டும். ஆகினால் ஆண்டவருடைய ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறோம் என்றல்ல, ஒரு கட்டடத்துக்குள் வருகிறது அல்ல, ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான தேவ சமூகத்துக்கு நாம் வந்து போகிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நாம் வருவதற்குரிய ஒரு பெரிய டிசையர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே வர்றது பாக்கியவான்கள். உங்களுக்கு அது பற்றிய ஒரு வாஞ்சை, தவனம், கெம்பீர சத்தம் இருக்கணும். இந்த சங்கீதக்காரன் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனத்தில் 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பிரகாரத்தில் செல்ற ஒரே நாள், 1000 நாள் பார்க்கிலும்
ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் வர்றது, வாசிங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய பாவங்கள் செய்கிற இடங்களிலும் பொல்லாத இடங்களிலும் வாசமாய் இருக்கிறத பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் ஒரு காவலாளியாய் நான் காத்திருக்கிறது எனக்கு நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகினால் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையிலே வந்து ஜெபம் பண்ணுவது, தேவனுடைய சபையிலே வருவது, தங்குவது, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிற உங்கள் வாழ்க்கை பாக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. சங்கீதம் 27:4 என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், அதையே நாடுவேன், அதையே நான் வாஞ்சித்து நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வர்றோம்? கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையை பார்க்கணும். அடுத்தது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயத்தில் நான் வந்து தங்கி இருக்கிறத தான் நான் நாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தரை குறித்து ஆராய்ச்சி செய்வது. அதுக்காக ஆண்டவர் 1000 நாளை பார்க்கணும். அவர் சமூகத்தில் வர்ற ஒரே நாள் நல்ல நாள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் அப்படி ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் வாசமாயிருக்க விரும்புகிறார். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவனுடைய மகன் அவனை துரத்தி, அப்சலோம் தாவீதை துரத்தி காட்டுக்குள்ளே அனுப்பின போது, எருசலேமிலுள்ள தேவ ஆலயத்தில் அவனுடைய வாழ்க்கையின் வாஞ்சை இருந்தது. நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, அந்த இடத்த நான் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள தகைவலான் குருவிகள் இருக்கிறது, அடைக்கலான் குருவிகள்லாம் கூடு வச்சிருக்குது. என் வாழ்க்கையில் அந்த ஆலயத்துக்கு போக முடியலையே என்று சொல்லி, ஆலயத்தில் வாசமாயிருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தின் மேலே வாஞ்சை மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான். 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தன் குஞ்சுகளை வைக்கிற ஒரு கூடு கிடைத்ததே. அடைக்கலான் குருவிகள், அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு அடைக்கலான் குருவியை பற்றி சொல்லும்போது, அடைக்கலான் குருவிகள் 2 காசுக்கு எத்தனை குருவிகளாம்? 5 அடைக்கலான் குருவிகளாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். அந்த குருவிகள் கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் அது ஒன்று கூட விழாது. அது ரொம்ப சீப்பான ஒரு காரியம். அதுக்கு கூட தள்ளப்பட்ட, அதுக்கு கூட ஆண்டவருடைய ஆலயத்து மேலே வாஞ்ச வந்து அங்கே வந்து தங்கி இருக்குது. ஆமென். அது தேவனுடைய பிரகாரத்தில் மாத்திரம், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே அது வந்து டுவெல்லிங் பிளேஸாக வச்சுருக்குது. அது தங்குகிற ஒரு இடமா இருக்குது. அப்படிப்பட்ட தகைவலான் குருவிகள் என்று சொல்லுவது, அது போயிட்டு வெளியே வரும். அடைக்கலான் குருவிகள் அங்கேயே தங்கி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தங்குவது நாம் பாக்கியவான்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆலயத்தில், அவர் வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, என்ன காரியம் நடந்தாலும் சரி, இந்த மாதத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.
முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடாது. முறுமுறுப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடணும். காரணம், ஆண்டவர் முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையை விட்டு போகணுன்னா 2 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஒன்று, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. கை உயர்த்தி, என்ன காரியம் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்காக தான். நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு. 2 கை வைத்து நல்ல சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். 2வது, முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். உனக்கு ஆண்டவர் உன்னை எந்த நிலையில் வச்சுருக்காரோ, எந்த இடத்துல வச்சுருக்காரோ, எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கலையோ, என்னதான் நடந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ளே திருப்தியாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் தான் உனக்கு சந்தோஷம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் திருப்தியாக இருந்து அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற மக்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக நீங்கள் இருப்பீங்களாங்க. 2வது, 5ஆம் வசனம், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பலன் கொள்ளுகிற மக்களாக இருக்கணும். பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள் பலன் கொள்ளணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார். அவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் உங்களை பலப்படுத்தும், பலன் கொண்ட மனுஷர்களாக மாற்றும். அவருடைய சுகமாக்கும் வல்லமை உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்றும். ஆண்டவர் உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்ற பண்ணுகிறார். கர்த்தருக்குள் அவருடைய வீட்டுக்குள்ளே வரும்போது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள், கர்த்தரை பார்த்த உடனே, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண உடனே ஒரு புது பலன் வருகிறது. இந்த மாதம் முழுசும் கர்த்தர் உங்களை பலன் கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கை அசைத்து, இப்போ பலவீனமாக உன் வாழ்க்கையில் இருப்பீயானால் இப்போ உன்னை பலன் கொள்ளுகிற ஆண்டவர், உன்னை பலன் கொள்ள வைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. வயதான காலங்களிலேயும் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையிலே என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். நீர் என் கேடயமாயிருக்கிறீர், என் கோட்டையாயிருக்கிறீர், நீர் என் அரணாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கை உயர்த்தி, இப்போ உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். எழுந்து நில், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்குள்ள பலன் கொள். ஆவியில் சோர்ந்து போகாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு போகாத. இந்த 7 மாதம் நீ பலவீனப்பட்டு போயிருந்தா, இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வேத வசனத்தை வாசிக்கிற பலன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய பலன் கொடுக்கிறார். எப்படியோ சோர்ந்து போய், எப்படியோ பலவீனப்பட்டு அடிக்கடி உனக்குள்ள வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், உன்னை திடப்படுத்துகிறார். ஆமென். உன்னை திடப்படுத்துகிறார். பலன் எப்படி வரும் என்று நாம் பார்க்கும்போது, இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கணும். செவ்வையான வழி, உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உன் வழிகள் தப்பான வழிகளாக இருக்கக்கூடாது. உன் சம்பாத்தியம் தப்பானதாக இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே கோபமும் சண்டையும் இருக்கக்கூடாது. செவ்வையான வழி இருக்கணும். அப்போ தான் பலன் நமக்குள்ளே வரும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடக்கணும். அழுகையின் பள்ளத்தாக்கு, வாழ்க்கையில் அழுக வரும். அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையில் வரும். அப்படி அந்த பள்ளத்தாக்குகளை போகும்போது உருவம் நடக்கணும். உருவம் நடந்து மலைகளும்
குளங்களை நிரப்பும். அதை ஒருவன் நடந்து அதை கடந்து போகணும். பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கும்போது அதெல்லாம் வரும். அதன் மத்தியிலேயும் அதை ஒருவன் நடக்கிற பலனை ஆண்டவர் தருவார். பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் நம்ம போக ஆண்டவர் பலன் தருவார். பாடுகள், பிரச்சனைகள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பிறந்தது ஒன்று. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போனார், பலன் கொண்டார். அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் வேர்வையெல்லாம் ரத்தமாக கீழே வடிஞ்ச போதும், அவர் சரீரத்தில் அந்த பலன் போன போதும் தேவதூதர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவரை பலப்படுத்தினார். அவருக்கு பலனை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த விதமான பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மத்தியில் நீங்கள் போகும்போதும் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே பலன் அடைஞ்சிடணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே தோத்திரம் பண்ணிடணும். சில குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா தாங்க முடியாத பிரச்சனைகள். ஆனால் நீங்கள் பலன் கொண்டு இருக்கணும். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பலன் கொண்டு வாழுவீர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 84 12ஆம் வசனத்தில் உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அடுத்த வசனம் வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும். சரி, சேனைகளின் கர்த்தாவையும் நம்பி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். நம்ம நம்பி ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்ம பாக்கியவான் என்ற வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உனக்கு சூரியனாயிருப்பார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம். நீ தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கு சூரியனாக இருப்பார். சூரியன் சொன்னால் வெளிச்சமாக உனக்கு இருப்பார். சூரியன் சொன்னால் உஷ்ணமாக இருக்கும், குளிர்ந்து போய் நீ இருக்க மாட்டா, அசதியாக அப்படியே அடங்கி போய் இருக்க மாட்டா. நீ உண்மையாக உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும், உன் வாழ்க்கையில் பிரசன்னம் இருக்கும், உன் வாழ்க்கையில் நீ அனலாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது நம்ம கைட் பண்ணி நடத்திட்டு போவார். இதுதான் சூரிய வெளிச்சம். நம்ம காண்பிக்க இருட்டல்ல, வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதம் முழுசும் கர்த்தர் உனக்கு சூரியனாய் இருப்பார். கைகளை தட்டி, உனக்கு வெளிச்சமாய் இருப்பார், உனக்கு அனலாய் இருப்பார், உன்னை கைட் பண்ணுவார். அதனால் அவரை நம்பி இருக்கும்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. அவர் வீட்டில் வாசமாக இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவரில் பலன் கொண்டு உனக்கு சோர்வுகள் வரும்போது, உனக்கு பலவீனங்கள் வரும்போது அவருக்குள் பலன் கொண்டு இருக்கும்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். அவரை நம்பு, அவர் உனக்கு சூரியனாக இருப்பாய். அதனால் ஆண்டவருடைய வெளிச்சத்தை, பிரசன்னத்தை உடையவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் கேடகமானவர். கேடகம் என்பது ப்ரொடெக்ஷன். பிரசன்ஸ் ஆஃப் காட் மாத்திரமல்ல, நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இந்த வீடுகள், இந்த தெருக்களில் போகும்போது, நடக்கும்போது, வரும்போதும், நம்ம வீடுகளில் தங்கியிருக்கும் போது நமக்கு என்ன வேண்டி இருக்குது? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு தேவை. அப்போ அவர் கேடகமாக இருப்பார். கேடகம் என்று சொல்லுவது எந்த பக்கத்திலும் அந்த கேடகத்தை வைத்து சத்துருக்கள் எய்யும் பயங்கரமான அம்புகள்
உன்னை தாக்காதபடி ஆண்டவருடைய கேடகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்து இந்த மாதம் முழுவதிலும் நாம் ஆண்டவருக்குள்ளே வளர கிருபை தருவார். உனக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் என்னும் கேடகம், இந்த கேடகத்தை நீ வலது பக்கத்தில் கொண்டு போகலாம், இடது பக்கத்தில் கொண்டு போகலாம், மேலே கொண்டு போகலாம். எந்த பக்கத்தில் இருந்து அக்கினி ஆஸ்திரங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் அதை பாதுகாக்க உனக்கு ஒரு கேடகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் உன் வாழ்க்கையில் நீதி நியாயம் என்னும் கேடகம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருத்தரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு பாதுகாப்பை அருளி செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் இந்த மாதத்தில் காண்பீர்கள். உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. எத்தனை பயங்கரமான அழிவுகள் இந்த நாட்களில் வருது. அந்த வயநாடு என்ற இடத்துல நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. பயங்கரமான மழை, கொஞ்சம் பெய்கிற மழையில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. நம்ம பட்டணமும் பாதுகாக்கப்படணும். 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா நம்ம பட்டணம் போகிற நிலைமை மோசமாக இருக்குது. இனிமேல் உஷ்ணமும் அதிகமாகும், மழையும் அதிகமாகும் சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. 2 கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை பாதுகாக்கணும். உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இந்த ரோட்டில் எங்களால் போக முடியாது. மனுஷர்கள் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக, கேடகமாய் இருப்பீராக. ஆமேன். அடுத்தது ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார்? கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? கிருபை. அவர் நமக்கு நல்ல பிராமிஸை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்னத்தை கொடுக்குறாராம்? கிருபையையும் மகிமையையும் நமக்கு தருவாராம். அல்லேலூயா. 2 கை வைத்து, கிருபைன்னு சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஒரு உதவியை கர்த்தர் தருகிறார். மகிமை என்று சொல்லும்போது உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய பலன் உன்னோட கூட இருக்கும். இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீ பாக்கியமான மாத்திரம் இல்லை, உனக்கு கிருபை மகிமை ப்ராமிஸ் ஆண்டவர் தர்றார். உனக்கு எப்போ உதவி தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவியை அனுப்புவார். அதுதான் அவருடைய கிருபை. மகிமைன்னு சொல்வது அவருடைய கேரக்டர், அவருடைய குணங்கள். மகிமைன்னு சொல்லும்போது அவருடைய அற்புதங்கள். அவர் தம்முடைய அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணங்கள் தான் நமக்குள்ள ரொம்ப தேவை. இயேசுவின் குணங்கள் நமக்குள்ளே வருதா? நமக்கு நல்ல குணம் இருக்குதா இல்லையான்னு எங்கே தெரியும்? எங்கே தெரியும்? வீட்டுக்குள்ளே தெரியும். வீட்டுக்குள்ளே 2 பேர் வித்தியாசமான ஆட்களை வச்சிருப்பார் ஆண்டவர். உனக்குன்னு டிசைன் பண்ணி உன் வீட்டுக்குள்ளே ஆளை அனுப்பி வச்சிருக்கிறார். ஸோ ஒருவேளை அது மாமியாராக இருக்கலாம், அது ஒருவேளை நாத்தனாராக இருக்கலாம், இல்லாட்ட உன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை கொண்டு வைப்பார். இவங்களெல்லாம் ஆண்டவர் வைக்கும்போது தான் கேரக்டர் உனக்குள்ளே டெவலப் ஆகும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு டிஃபிகல்ட் பாஸை கொண்டு வருவான். அவனுக்கும் விளங்க மாட்டான், அவனும் விளங்க மாட்டான். அந்த மாதிரி தான் காரியங்களை செய்வான். அவன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் உன் வாழ்க்கை. ஆனால் அதன் மத்தியிலேயும் நீ சாட்சியாக நின்று உன் கேரக்டரை டெவலப் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கேரக்டர் டெவலப் ஆகிட்டுனா அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். உன் கேரக்டர் டெவலப் ஆகலைன்னா அவனுக்கு இன்னொரு 2 வருஷம் கூட்டி கொடுத்து அங்கே வைப்பார். அதனால் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் மகிமை. அந்த சாயல் உருவாகிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பாடுபடுறார். நம்ம ஆண்டவர் அவருடைய சாயல் ஒன்றில் உருவாகிறதுக்கு தான் அவர் தன்னுடைய கையை வச்சு அமுக்கிறார். ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து அவன் நினைக்கிறபடி உன்னை உண்டாக்கணும்னா அது அவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறான், அந்த கையை வச்சு அழுத்தி 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 அந்த பானையை அந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு
அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அதே போல தான் நம்ம ஆண்டவரும் தம்முடைய சாயலில் நம்ம உருவாக்கி அந்த இழந்து போன சாயலையும் மகிமையையும் திரும்ப நமக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதம் முழுவதில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஏராளமான நன்மையை, தாராளமான நன்மையை கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் கையில் தாராளமான நன்மைகள் தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் கையில் தீமையே இல்லை. சாத்தான் தான் தீமை செய்கிறவன். நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் தான். அவருடைய மனசில் தீமையே கிடையாது, நன்மை தான் அவருடைய கையில் இருக்குது. ஆகையினால உனக்கு நன்மையை கொடுக்கிறதற்கு அவர் காத்திருக்கிறார். அதனால் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, நீ பாக்கியவானாயிருப்பாய். ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிற நீ பாக்கியவான். அவரிலே பலன் கொள்ளுகிற நீ பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நீ பாக்கியவான். அதனால ஆண்டவர் உனக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடை தர்றார். ஆண்டவர் உனக்கு ப்ரொடெக்ஷனை தர்றார். அவர் உனக்கு ஒரு ப்ராமிஸை தர்றார். ஆண்டவர் உனக்கு பிளென்டியான நன்மைகளை தர்றார். ஏராளமான நன்மைகளை உனக்கு இந்த மாதத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த 7 மாதமும் இல்லாத நன்மைகளை இந்த 8வது மாதத்தில் சேர்த்து உனக்கு கொடுக்க வல்லமை உடையவர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த வல்லமை, பெற்றுக்கொள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வீட்டில் நான் அடிக்கடி வந்து வாசம் பண்ணணும். ஆண்டவரே ஜெபத்துக்கு நான் ஓடி வரணும். அதில் 24 மணி நேரம் ஜெபம் சபைக்குள்ளே இருக்கும்போது 1000 நாளை பார்க்கலாம் ஆகாமிய கூடாரத்தில் நான் உட்கார்ந்துருக்கிற பார்க்கலாம் தனியாக வந்து ஜெபம் பண்ணுகிற ஆவி எங்களுக்கு தாங்க. கைகளை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஓ ராசாமா, அந்நிய பாஷைகளை பேசி உங்களுடைய ஆலயத்தில் நான் தங்கியிருக்கணும். உங்கள் சமூகம் எனக்கு இன்பமாக இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகம் இன்பமாக மாத்திரமல்ல, மகிழ்ச்சி. அதை நான் விட்டுவிடக்கூடாதப்பா. ஓ ரா சாரா தூணமா ஹாலா காதுலப்பா. தேவ சமூகம் எனக்கு இன்பமாக இருக்கு. ராத்திரியும் பகலும் இந்த இடம் திறந்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராத்திரியும் பகலும் இந்த இடம் திறந்திருக்குது. ஆண்டவரே, வீட்டில் நான் வாசமாக இருக்கணும். உம்மில் நான் பலன் கொள்ளுகிறேன். பலவீனப்பட்ட உனக்கு ஆண்டவர் ஆவியில் நீ பலன் கொள். அவருடைய கிருபையில் நீ என்ன செய்? பலப்படு, பலப்படு. என் பலன் உனக்கு போதும். ஆமேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் ஏன் பலன் வரும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு ஆண்டவர் கிறிஸ்துவினால் உனக்கு பலன் கொடுக்கிறார். ஐயோ, இதை நடத்த முடியலை, செய்ய முடியலை, தாங்க முடியலை என்று இருக்கிற உனக்கு கிறிஸ்துவினாலே நீ சகலவற்றையும் நீ செய்ய பலன் உண்டு. அவராலே நீ ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும். அவரால் ஒரு மதிலை உன்னால் தாண்ட முடியும். ஆண்டவர் உனக்கு அந்த பலனை தந்திருக்கிறார். எந்த மதிலாக இருந்தாலும், எந்த சேனையாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து உன்னை தாங்க வைக்கிற கர்த்தர். ஆமேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. அவரை நம்பிக்கிற உனக்கு பலன் உண்டு. அதனால் உனக்கு ஆண்டவர் பிரசன்ஸ் ஆஃப் காடை தருகிறார். அவருடைய ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது, ப்ராமிஸ் இருக்குது. ஆண்டவர் உனக்கு பிளென்டியான நன்மைகளை தர காத்திருக்கிறார். உனக்கு நன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஓ பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மாதம் முழுசும் ஒவ்வொரு சபையின் மக்களையும் குடும்பத்தையும் நீர் மேன்மையாய் நடத்துவீர். கஷ்டத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு இருக்கிற மக்களை உம்முடைய சூரியன்
ஆரோக்கியப்பட்டு பிழைக்கத்தக்கதாக அவர்கள் மேல் பிரகாசிப்பீராக. ஒவ்வொரு வீட்டையும் கஷ்டப்படுகிற குடும்பங்களையும் கண்ணோக்கி பார். எல்லா வீடுகளையும் பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தும். தங்களுக்கு அருமையான இழந்திருக்கிற குடும்பங்கள் ஆறுதல் அடையட்டும். தேவன் தாமே கூட இருந்து பலப்படுத்தி சகாயம் செய்வீராக. தனிமையாயிருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவீராக. கர்த்தாவே, குடும்பங்களில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பலப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென்.